வணக்கம். குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம். என்ன கதைன்னா, இது வந்து ஒரு இன்டர்வியூல ஐஏஎஸ் இன்டர்வியூல கேட்ட கேள்வி. சரியா? என்ன இப்போ கதைக்கு போலாமா? அதாவது ஒருத்தர் இன்டர்வியூல செலக்ட் ஆகுற மாரி நல்ல ஆன்சர் பண்ணியிருக்காரு. சரி ராமன்னு வச்சுக்கிடுவோமே. அவரு ஐஏஎஸ் இன்டர்வியூல நல்ல பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க வந்து ஃபைனலா வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறோன்னா என்னன்னா, நீங்கள் இப்போ கலெக்டர் ஆகிட்டீங்க, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆகிட்டீங்க ராமன். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து ஒரு கலவரம் நடக்குது. அங்கே நல்ல பயங்கர கூட்டம் இருக்குது. அந்த கலவரத்தை வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்து தான் நீங்கள் அதை வந்து இது பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் ஆர்டர் நீங்கள் கலெக்டர் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிஷன், அந்த கூட்டத்தில் உங்கள் அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ராமருக்கு டென்ஷன் ஆயிடுமா. அப்போ நல்லா யோசித்து யோசித்து பார்ப்பாராம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அம்மாவை ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணால் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா அம்மா இறந்துருவாங்க. ஒருவேளை ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்காட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சொந்த தாயை பாதுகாக்கணுன்ட்டு கொடுக்காம இருக்கான். அப்போ இவன் சுயநலவாதின்னு சொல்லுவாங்கன்ட்டு ராமர் ஒன்றும் யோசிக்காமல் என்ன சொல்லிடுவாராம், அதாவது நான் கண்டிப்பாக ஷூட்டிங் ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா வந்து எனக்கு வந்து கடமை தான் முக்கியம், தாய் தந்தையை விட எனக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க வந்து யூ ஆர் ரிஜெக்டட், இந்த பதில்னால உங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அந்த கூட்டத்தில் உங்கள் தாய் இருக்காங்க. அப்போ நீங்கள் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம். ஒருத்தன் வந்து சொந்த தாயவே பாதுகாக்க தெரியாதவன் எப்படி தாய்நாட்டை பாதுகாப்பான்? கலெக்டர் போஸ்ட்டுங்கிறது அந்த ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது, ஒரு சமுதாயத்தை. அதனால் நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின்னால் உங்களை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. குழந்தைங்களா, புரிஞ்சுதா? இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், எல்லா கடமையும் முக்கியம்தான். நம்மளோட பதவி, நம்மளோட போஸ்டிங், நம்மளோட வேலை எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை விட நம்மளோட தாய் வந்து ரொம்ப முக்கியம். தாய்மை வந்து ரொம்ப முக்கியம். தாயே பாதுகாக்கணும். புரிஞ்சுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.